குர்ஆனுடைய தரம் போன்று ஹதீஸுடைய தரமும் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இதை விளங்குவதற்கு முதலிலே ஹதீஸும் அதாவது சுன்னாவும் வஹீதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கின்றான்? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையிலே பேச மாட்டார்கள், அவர்கள் வஹ்யைத்தான் பேசுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கமாக எதை சொல்கிறார்களோ அது வஹீதான். சுன்னா வஹியாக இருக்கின்ற பொழுது குர்ஆனுக்கும் சுன்னாவையும் நாங்கள் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. வஹி என்கின்ற பொழுது அது அல்லாஹு தாலாவிடமிருந்து வரக்கூடிய ஒன்று. அதே போன்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான் என்றால், வத்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. நபியுடைய மனைவிமார்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே ஓதப்படக்கூடிய யுத்லா ஓதப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய மின் ஆயாத்தில்லா அல்லாஹ்வுடைய வசனங்களையும் வல் ஹிக்மா அதே மாதிரி ஹிக்மத்தையும் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்கின்றான், அதுதான் குர்ஆன். அதே மாதிரி ஹிக்மா என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஹிக்மா என்று அல்லாஹ் இங்கே சொல்வது குர்ஆனை விட மேலதிகமான ஒன்று. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, அவர்களுடைய போதனைகள். அதே போன்று குர்ஆன்ல மேலே குறிப்பிட்ட வசனம் சூரத்துல் அஹ்ஸாபுடைய 34வது வசனம். அதே மாதிரி சூரத்துல் நிசாவுடைய 113வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வ அன்ஸல்னா அலைக்கல் கிதாப வல் ஹிக்மத வ அல்லமக மா லம் தகுன் தஅலம் வ கான ஃபதுலுல்லாஹி அலைக அதீமா. வ அன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப், அல்லாஹு தஆலா உங்கள் மீது கிதாபை, வேதத்தை, குர்ஆனை இறக்கி வைத்தான். வல் ஹிக்மா, இன்னும் ஹிக்மத்தையும் அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கற்றுத்தந்தான் என்று இந்த வசனத்திலே சொல்கின்றான். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா எப்படி குர்ஆனை இறக்கி வைத்ததாக சொல்கின்றானோ அதே போன்று சுன்னாவையும் இறக்கி வைத்ததாக சொல்கின்றான். அதே போன்று எவ்வாறு குர்ஆன் ஓதப்படக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் யுத்துலா அதாவது ஓதப்படக்கூடியது, சொல்லப்படக்கூடியது என்று திலாவத் என்ற அந்த சொல்லை பயன்படுத்துகிறானோ அதே சொல்லை சுன்னாவுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சுன்னாவும் குர்ஆனும் இரண்டுமே அல்லாஹு தாலாவிடமிருந்து வந்ததுதான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹதீஸிலே சொல்கின்றார்கள், முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, வேறு நூல்களும் இருக்கிறது. அலா இன்னி உதீதுல் கிதாப வ மிஸ்லஹு மஅஹு, நான் குர்ஆனையும் அதே போன்ற ஒன்றையும் அதனோடு சேர்த்து அதே போன்ற ஒன்றையும் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் சுன்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனும் அதே போன்ற ஒன்றையும் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப இரண்டுமே அல்லாஹு தஆலாவால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான். அதை தொடர்ந்து நபியார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு காலத்திலே ஒரு மனிதர் வயிறு நிரம்ப ஒரு ஆசனத்திலே உட்கார்ந்து கொண்டு, ஒரு சாய்மானத்திலே உட்கார்ந்து கொண்டு, நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை பெற்று பிடித்துக் கொள்ளுங்கள், அதிலே உள்ள ஹலாலை நீங்கள் ஹலாலாக்குங்கள், அதிலே உள்ள ஹராமை நீங்கள் ஹராமாக கருதுங்கள் என்று சொல்லுவார்கள். அதுக்குரிய காலம் நெருங்கிவிட்டது என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், குர்ஆனிலே வராத 2 சட்டங்களை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது கழுதையை உங்களுக்கு ஹலால் இல்லை என்றும், அதே மாதிரி வேட்டை பல்லுள்ள மிருகங்கள் அவைகளையும் சாப்பிடுவது ஹராம் இல்லை, ஹலால் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார்கள். இதுல என்ன தெரிகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் நாங்கள் குர்ஆனை ஏற்றுக்கொள்வதை போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவை இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் காட்ட முடியாது. இரண்டுமே அல்லாஹு தாலாவிடம் இருந்து வந்ததுதான் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபி அவர்கள் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் எழுதி கொண்டிருந்தேன். குறைஷிகள் அதை தடுத்தார்கள். நபி அவர்கள் கோபமான நிலையில் பேசுவார்கள், நிதானமான நிலையிலே பேசுவார்கள். இப்படியான நிலையிலே எல்லாவற்றையும் நீங்கள் எழுதுகிறீர்களா என்று கேட்டபொழுது நான் நபி அவர்களிடத்திலே இந்த விஷயத்தை சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா ஹரஜ மின்ஹு இல்லா ஹக்குன், தன்னுடைய வாயை காட்டி இதிலிருந்து சத்தியத்தை தவிர எதுவும் வெளிப்படவில்லை. எனவே குர்ஆன் எப்படி சத்தியமானதோ, அல்லாஹு தாலாவிடம் இருந்து வந்ததோ, அதே போன்றுதான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளும் சுன்னாவும் அல்லாஹு தாலா அவருக்கு உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய உதிப்பின் மூலமாக அல்லது அல்லாஹு தாலா அவருக்கு கற்றுக்கொடுப்பதன் மூலமாக இரண்டுமே அல்லாஹு தாலா தான் அது அந்த வஹீக்கு சொந்தக்காரனாக இருக்கின்றான். எனவே அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு முரண்பாடு வராது. எப்படி குர்ஆனுக்கும் குர்ஆன் முரண்படாதோ அதே போன்று குர்ஆன் சுன்னாவுக்கும் முரண்பட மாட்டாது. இரண்டுமே ஒரே தரத்திலே இருக்கக்கூடிய செய்திகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் நபித்தோழர்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் புரிந்து வைத்திருந்தார்கள் என்பதை எங்களுக்கு பார்க்க முடிகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், குர்ஆனிலே 2 வசனங்கள் இல்லை என்றால் நான் ஹதீஸ்களை அறிவித்திருக்க மாட்டேன். அதாவது அல்லாஹ் குர்ஆனிலே 2 வசனங்களிலே என்ன சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய வேதத்தை மறைப்பதை பற்றி சொல்கின்றான். சூரத்துல் பக்ராவுடைய 174வது வசனத்திலும் சூரத்துல் பக்ராவுடைய 159வது வசனத்திலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், வேதத்திலிருந்து அல்லாஹு தாலா இறக்கி வைத்ததை மறைக்க கூடியவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத், நாங்கள் இறக்கி வைத்த அத்தாட்சிகளை மறைக்க கூடியவர்கள் என்று அல்லாஹு தாலா இந்த 2 வசனத்திலும் சொல்லக்கூடியதை ஆதாரமாக காட்டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அதனால் தான் ஹதீஸ்களை அறிவிக்கிறேன், நான் கேட்ட செய்திகளை சொல்கிறேன் என்பதற்கு விளக்கம் சொல்கின்றார்கள். இங்கே அல்லாஹு தாலா எதை சொல்கிறான் என்றால் கிதாப், வேதம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். வேதத்திலே உள்ளதை மறைக்க கூடாது. அதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன விளங்குகிறார்கள் என்றால், வேதம் என்றால் அது ஹதீஸும் தான் என்று விளங்கி இருக்கிறார்கள். அதனால் தான் ஹதீஸை நான் நபி அவர்களுடைய ஹதீஸை அவர்கள் அறிவிப்பதற்கு இதை ஆதாரமாக எடுக்கின்றார்கள். வேதத்தை மறைக்க கூடாது என்ற செய்தியை ஆதாரமாக எடுக்கின்றார்கள். எனவே சுன்னா என்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொன்னாலும் அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த கேள்வி எங்களுக்கு வராது. அது என்ன வித்தியாசம் என்ன அப்படி என்றால், அல்லாஹு தாலாவுடைய குர்ஆனை பொறுத்தவரையிலே அது அந்த வார்த்தை எவ்வாறே இறக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆன் எவ்வாறு இறக்கப்பட்டிருக்கிறது, எந்த வார்த்தை இறக்கப்பட்டிருக்கிறதோ அது அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை. ஹதீஸை பொறுத்தவரையிலே அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக அது சொல்லுவார்கள், அதனுடைய அர்த்தம் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கும். அதே போன்று குர்ஆனை பொறுத்தவரையிலே அதை ஓதுவதற்கென்று தனியான நன்மை இருக்கிற ஒரு ஹர்ஃபுக்கு இத்தனை நன்மை என்று இருக்கிறது. ஆனால் ஹதீஸை பொறுத்தவரையிலே உதாரணமா ஒருவர் சஹீஹுல் புகாரியை குர்ஆன் ஓதுவது போன்று ஓதுவதால் அவருக்கு நன்மை இல்லை. குர்ஆன் ஓதுவதை போன்ற நன்மை கிடையாது. ஹதீஸை படிப்பது என்பதனால் ஒருவருக்கு பொதுவாக மார்க்கத்தை படிக்கக்கூடிய நன்மை இருக்கிறது, அது வேறு. அதல்லாமல் குர்ஆன் ஓதுவதற்கு எப்படி அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நன்மை இருக்கிறதோ, அதை ஓதுவதே அதனுடைய திலாவத்தை ஒரு நன்மைக்குரியதோ, அந்த மாதிரியான நன்மை ஹதீஸிலே இல்லை. அதே போன்று குர்ஆனை பொறுத்தவரையிலே அது மனிதர்களுக்கு முஅஜிஸாவாக அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அதை போன்ற ஒன்றை கொண்டு வர முடியாது. இது குர்ஆனுக்கு தான் அல்லாஹு தாலா இப்படியான சவாலை விடுகின்றானே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த வார்த்தைகளுக்கு ஹதீஸுக்கு இந்த சவாலை அல்லாஹு தாலா விடவில்லை. ஆதாரத்தை பொறுத்தவரையிலே குர்ஆனை நாங்கள் எவ்வாறு ஆதாரமாக எடுக்கின்றோமோ அதே போன்றுதான் ஹதீஸையும் நாங்கள் ஆதாரமாக எடுக்க வேண்டும். அவை இரண்டுக்கும் இடையிலே நாம் வித்தியாசம் காட்ட முடியாது என்பதைத்தான் நாங்கள் மேலே உள்ள விஷயங்களிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஹதீஸ் என்று எங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டால், சஹீஹான ஹதீஸ் என்று ஆகிவிடுமே. ஆனால் அதிலே நாங்கள் அதை குர்ஆனை விட பிற்படுத்த முடியாது. இரண்டும் ஒரே தரம் தான், இரண்டும் அல்லாஹு தாலாவிடமிருந்து வந்திருக்கிறது. எனவே இது ஒன்றை ஏற்று ஒன்றை மறுக்கவோ அல்லது ஒன்றை விட ஒன்று தரம் குறைந்தது கூடியது என்று சொல்வதற்கோ எங்களால் முடியாது. அதே போன்று நீங்கள் சுன்னாவை எடுத்தால் குர்ஆனிலே வரக்கூடிய பல விஷயங்களை அந்த சுன்னா தான் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹு தாலா சுருக்கமாக சொன்ன விஷயங்களை சுன்னாவிலே தான் எங்களுக்கு தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்வார்கள். எனவே யாராவது சுன்னாவை குர்ஆன் தரத்தை எடுக்க முடியாது என்று சொல்வார்களே, ஆனால் அல்லாஹு தாலாவே குர்ஆனிலே சுன்னாவை ஆதாரமாக எடுக்க வேண்டும், சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி ஏராளமான வசனங்களை இறக்கியிருக்கிறார். அப்ப குர்ஆனையே மருத்துவரை போல குர்ஆனே என்ன சொல்கிறது என்றால், சுன்னாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சுன்னாவிலே தான் நாங்கள் எங்களுக்கு கருத்து வேறுபாடு வருகின்ற பொழுது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் போக வேண்டும். இந்த மாதிரியான வசனங்கள் நிறைய இருக்கிறது.
சுன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர் தடுப்பதை விட வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். இப்படி இருக்கின்ற பொழுது குர்ஆனிலே எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாங்கள் மறுப்பதாக ஆகிவிடும். சுன்னாவுக்கு குர்ஆனை விட அல்லாஹ்வுடைய வஹீல இந்த வஹீயை விட இந்த வஹீக்கு தரம் குறைந்தது என்று சொல்வது நாங்கள் அந்த வசனங்களை புறக்கணித்த ஒரு நிலைக்கு மாறிவிடுவோம். குர்ஆனை சுன்னாவை பொறுத்தவரையிலே அல்லாஹு தஆலா அதை எப்படி வைத்திருக்கிறான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா குர்ஆனிலே வந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக வரும். அதே விஷயம் சுன்னாவிலும் வரும். ஹதீஸ்ல குர்ஆனிலே வந்திருக்கக்கூடிய விஷயம் சுன்னா, உதாரணமாக தொழுகை நிலைநாட்டுங்கள், நோன்பு விடியுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் குர்ஆனில் எப்படி இருக்கிறதோ அதே போன்ற ஹதீஸிலும் இருக்கிறது. அல்லது சில நேரம் எப்படி இருக்கும் என்றால், குர்ஆனிலே வந்திருக்கும் ஒரு சுருக்கமாக வந்திருக்கும், ஹதீஸ் அதை தெளிவாக விவரிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அகீமுஸ் ஸலா, நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கின்றான். ஆனால் ஹதீஸிலே அது எத்தனை ரக்காத்துக்கள் எந்தெந்த நேரத்திலே எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற தெளிவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இன்னொரு சுன்னாவிலே மூன்றாவது பகுதி என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி இருப்பார்கள், ஆனால் குர்ஆனிலே இருக்காது, சுன்னாவிலே மட்டும்தான் அது வந்திருக்கும். அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நாங்கள் வித்தியாசத்தை காண முடியாது. இரண்டும் ஏற்றுக்கொள்கின்ற விஷயத்தில் இரண்டும் ஒரே தரத்திலே உள்ளது. எப்போது வித்தியாசம் வரும் என்று சொல்ல வேண்டும் என்றால், இரண்டுக்கும் முரண்பாடு இருந்தால் தான் அப்படி வித்தியாசம், இதை எடுக்க வேண்டும் இதை எடுக்கக்கூடாது என்று நாம் வித்தியாசம் பார்க்க முடியும். எனவே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இடையிலே ஒருபோதும் முரண்பாடு வர முடியாது. இரண்டும் அல்லாஹு தாலாவிடம் இருந்து வந்த ஒன்று. அந்த இரண்டின் பக்கமும் தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு தீர்ப்பெடுக்குமாறு சொல்கின்றான். நீங்கள் கருத்து வேறுபாடு பட்டால் குர்ஆனின் பக்கமும் சுன்னாவின் பக்கமும் செல்லுங்கள் என்று சொல்கின்றான். எனவே அப்ப ரெண்டிலும் இதுக்கு அது முரண்பாடாக இருந்தால் ரெண்டு பக்கத்துக்கு போனால் இன்னும் முரண்பாடு கூடுமே தவிர முரண்பாடு குறையாது. எனவே குர்ஆனின் பக்கம் செல்லுங்கள் என்று மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. நீங்கள் உங்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு வந்தால் குர்ஆனின் பக்கமும் சுன்னாவின் அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கமும் சொல்லுங்கள். அவர்கள் நபி அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய சுன்னாவின் பக்கம் சொல்ல வேண்டும். நபி அவர்களுடைய சுன்னாவில் மாத்திரம் அந்த ஒன்றுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய தாயின் சகோதரி அதே மாதிரி தந்தையின் சகோதரியையும் சேர்த்து திருமணம் முடிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று நாம் ஏற்கனவே சொன்ன ஹதீஸிலே வந்ததை போன்று கழுதையை ஹராமாக்கி இருக்கின்றார்கள், கழுதை சாப்பிடுவதை. அதே போன்று வேட்டை பிராணி அதாவது வேட்டையாடக்கூடிய வேட்டை பல்லை உடைய மிருகங்கள், சிங்கம், புலி இது போன்ற மிருகங்களை தடை செய்திருக்கிறார்கள். அதே போன்று வேட்டையாடக்கூடிய பறவைகள், ஏனைய பறவைகளை வேட்டையாடக்கூடிய நகமுள்ள பறவைகளையும் தடை செய்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி பல விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே வராத பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். எனவே இரண்டுமே நபி அவர்கள் சொன்னதும் நபி அவர்கள் குர்ஆனாக சொன்னதும் அல்லாஹ்வுடைய வஹி, குர்ஆன் அல்லாமல் நபி அவர்களாக செய்து காட்டியது அதே போன்று சொன்னது அங்கீகரித்ததும் இது அல்லாஹு தஆலாவுடைய வஹியா இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வழிகாட்டலினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த இரண்டுக்கும் இடையிலே முரண்பாடு வர முடியாது. யாராவது முரண்பாடு போன்று வெளிப்படையிலே தோற்றம் எங்களுக்கு ஏற்பட்டாலும் அது குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் இடையிலே அப்படியான தோற்றம் ஏற்பட்டாலும் அது எங்களுடைய புத்தியிலே இருக்கக்கூடிய முரண்பாடு தான். அதே போல குர்ஆனுக்கும் ஒரு ஹதீஸுக்கும் முரண்பாடு இருப்பது போன்று எங்களுக்கு தோற்றம் பெற்றால் அது எங்களுடைய அறிவிலே உள்ள பலவீனமே தவிர அது இரண்டுக்கும் முரண்பாடு வராது. அல்லது அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கும், அதை தேடி பார்த்தால் அந்த ஹதீஸிலே பலவீனம் இருக்கும். அப்படி அல்லாமல் சஹீஹாக நிரூபணமான ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலே முரண்பாடு ஒருபோதும் வர முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.